السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي فرض على عباده الصيام وجعله مطهرا لنفوسهم من الذنوب، وخص شهر رمضان بالفضل والتشريف والبركات. أحمده سبحانه وأشهد أن لا إله إلا الله وحده لا ند له ولا ند له ولا شريك له سبحان رب العزة. وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு புனிதமிக்க ரமதானை எப்படி வரவேற்பது. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் தங்களுடைய மக்களுக்கு ரமதானுடைய சிறப்பையும், புனிதமிக்க ரமதான் மாதம் வந்துவிட்டது, அதை எப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற உபதேசத்தை செய்வார்கள். அந்த அடிப்படையில் புனிதமிக்க ரமதான் மாதம் ஒரு பிரமாண்டமான இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்படுகிற ஒரு விருந்தாளி, இஸ்லாமிய சமூகத்திற்கு மகிழ்ச்சியான ஒரு மாதம், ஹைரையும் சிறப்பையும் பரக்கத்தையும், இன்னும் அமல்களில் நாம் செய்கிற அமல்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை வழங்குவதையும் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்தில் அல்லாஹ் அந்த அளவுக்கு அதை சிறப்புப்படுத்தியிருக்கிறான். அப்படியான ஒரு சிறப்புக்குரிய மாதத்தை இன்னும் சில தினங்களில் நாம் எதிர்நோக்க இருக்கிறோம். அந்த புனிதமிக்க மாதத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எப்படி அந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை நாம் இந்த ஹுத்பாவின் மூலம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது ஒரு விழிப்புணர்வு ஹுத்பா. அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய மகத்துவத்தை நாம் அனைவர்களும் தெரிந்திருக்கிறோம். இருந்தாலும் ரமதான் மாதத்தில் நாம் அலட்சிய போக்கோடு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை ஒரு நசிஹத்தாக, வசியத்தாக சொல்லப்படுகிற உபதேசங்கள் புனிதமிக்க ரமதானை கண்ணியப்படுத்துவதற்கு கண்டிப்பாக ஏதுவாக இருக்கும். முதல்ல புனிதமிக்க ரமதான் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான். ஏன் ரமதான் மாதம் சிறப்புக்குரிய மாதமாக ஆயிற்று என்பதற்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் இலா ஆகிரில் ஆயா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமிக்க ரமதான் மாதம் சிறப்புக்குரிய மாதமாக ஆனதற்கு காரணத்தை சொல்கிற பொழுது, ஷஹ்ரு ரமதான், ரமதானுடைய மாதம், அல்லது எப்படிப்பட்ட மாதம் என்றால் உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது. குர்ஆன் எந்த மாதத்தில் அருளப்பட்டதோ அந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அதனால்தான் ரமதான் மாதத்திற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது.
என்ன சாதாரணமான குர்ஆன் அல்ல குர்ஆனை சொல்கிறான் ஹுதல் லின்னாஸ், அது மக்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. மக்களுக்கு நேரான வழியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நன்மை தீமை இவைகளை பிரித்து அறிவிப்பது மட்டுமல்லாமல் நேரான தெளிவான வழிகளை காட்டக்கூடிய ஒரு அற்புதமான வேதம். எல்லா மக்களுக்கும் அது நேர்வழி காட்டக்கூடிய அப்படிப்பட்ட புனிதமிக்க வேதம் அருளப்பட்டதனால் ரமதான் மாதத்துக்கு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த மாதத்தை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் என்றால், முதல்ல சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் இறைவனை புகழ்வதோடும் நன்றி சொல்வதோடும் அதை வரவேற்க வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹ்மதிஹி வ பிذلك ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல் பி ஃபதுலில்லாஹி வ பி ரஹ்மதிஹி, நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அவனுடைய கிருபையின் மூலமாகவும் ஒபிதலிக இது வந்திருக்கிறது. இந்த வேதம் அருளப்பட்டு குர்ஆனை அல்லாஹ் சொல்கிறான், இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமானதாக இந்த வேதம் கொடுக்கப்படவில்லை. அவனுடைய ஃபதுலும் ரஹ்மத்தும் அவனுடைய அருளும் கிருபையின் மூலமாகவே இந்த வேதம் உங்களிடத்திலே வந்திருக்கிறது. வேதம் வந்திருக்கிற ஒரு காரணத்தால் அந்த மாதமும் புனிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே உங்களிடத்தில் இந்த வேதம் வந்திருக்கிற காரணத்தால் ஃபல்யஃப்ரஹு அல்லாஹ் சொல்கிறான், ஒபிதலிக ஃபல்யஃப்ரஹு, இப்படி வந்த காரணத்தால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்கள், அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். எஃப்ரஹ் ஃபரஹ் என்கிறான் அல்லாஹ், அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனவே மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தெரியுமா? ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை சேமித்து வைத்திருக்கிறான் என்றால், போதுமான அளவுக்கு பொருளாதாரம் சேர்ந்திருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அதை சுட்டி காட்டுகிறான். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், நீங்கள் திரட்டி வைத்திருக்கிற சேர்த்து வைத்திருக்கிற எவ்வளவு செல்வம் இருக்கிறதோ அதை விட சிறந்ததாக இருக்கிறது. அந்த செல்வம் சேர்ந்து விட்டால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அதை விட சிறந்தது இந்த வேதம் உங்களுடைய கையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதம் வழங்கப்பட்டிருக்கிற மாதம் அவ்வளவு புனிதமானது. எனவே மகிழ்ச்சியாக அந்த மாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். புனிதமிக்க மாதம், அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்ற சந்தோஷம் நமக்கு வர வேண்டும். சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், சந்தோஷத்தோடு இந்த மாதத்தை வரவேற்க வேண்டும். அடுத்ததாக அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடு அவனுக்கு ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர்கள் கடந்த ரமலானில் இருந்தவர்கள் இன்று நம்மிடத்தில் இல்லை. நம்முடைய சொந்த பந்தங்கள், மகனிடத்தில் கேட்கிறோம், உங்களுடைய தந்தை எங்கே? கடந்த வருடத்தில் இருந்தாரே, இந்த வருடத்தில் உன்னுடைய தந்தை எங்கே? கபரில் இருக்கிறார். ஒரு மனைவிடத்தில் கேட்கப்படுகிறது, உன்னுடைய கணவர் எங்கே? கடந்த ஆண்டிலே ரமலானை சந்தித்தவர் இந்த ஆண்டிலே இல்லை, எங்க இருக்கிறார்? கபரிலே இருக்கிறார். அதே போன்று இப்படி ஒவ்வொருவர்களும் தங்களுடைய சொந்தங்களை, கணவனை, மனைவியை, மகளை, மகனை என்று இப்படி ஒவ்வொருவர்களும் தங்களுடைய குடும்பத்தினர்களை, நண்பர்களை, நேசத்திற்குரிய பாசத்திற்குரிய சகோதரர்களை இழந்திருக்கிறார். கடந்த ஆண்டில் இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை. என் பக்கத்தில் இருந்து வணங்கியவர், என் பக்கத்தில் இருந்து தொழுதவர், என் பக்கத்தில் இருந்து நோன்பு திறந்தவர் இந்த ஆண்டு இல்லை. அல்லாஹ் என்னை மிச்சமாக வைத்திருக்கிறான். புனிதமிக்க ரமதானை நான் காணப்போகிறேன், அல்லது கண்டுவிட்டேன், அல்லது நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள், சந்தோஷத்தோடு ஷுக்ர் பண்ணுங்க. அல்லாஹ் என்னுடைய ஹயாத்தை நீளமாக்கி இருக்கிறான் பீதனில்லாஹி அஸ்ஸ வஜல். ஏன் தெரியுமா? என்னை அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான், எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். எனவே இந்த வகையில் மகிழ்ச்சி. ரமதானுடைய மாதத்தை நோன்பு நோற்பதன் மூலமாக மகிழ்ச்சி. லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு இரண்டு வகையான மகிழ்ச்சி இருக்கிறது. வஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சி. இந்த நாளுடைய நோன்பை நான் நிறைவேற்றி இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். எத்தனையோ பேர்கள் உடல் இருக்கிறது, ஆரோக்கியம் இல்லாத நோன்பு நோக்கவில்லை. எனக்கு அல்லாஹ் ஆஃபியத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான்.
நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான், நசீபை தந்திருக்கிறான், ஹிதாயத்தை தந்திருக்கிறான். சில பேர்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள், ஆனா ஹிதாயத் இல்லை, நோன்பு நோக்கவில்லை. அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாய். நோன்பு திறக்கும் போது அவ்வளவு மகிழ்ச்சி. ஃபர்ஹத்துன் ஐந்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கிற பிறகு ஒரு மகிழ்ச்சி. எனக்கு அல்லாஹ் ஆரோக்கியம் தந்தது மட்டுமல்ல, எனக்கு நேர்வழியும் தந்திருக்கிறான். நேர்வழியும் தந்து ஆரோக்கியம் தந்து நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்திருக்கிறான். நிறைய பேர்கள் நேர்வழி பெற்றவர்கள் ஆரோக்கியம் இல்லாத நோன்பு நோக்கவில்லை, ஆரோக்கியம் உள்ளவர்கள் நேர்வழி கிடைக்காத நோன்பை அவர் நோக்கவில்லை. எனக்கு அந்த மாதிரியான நிலையிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி இருக்கிறான். எனவே ஒரு ஃபரஹ், ஒரு மகிழ்ச்சி ஒன்று. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒஃபரஹத்துன் ஐந்த லிகாஇ ரப்பிஹி, நாளை மறுமையில நோன்பு நோற்றவர்களுக்கான விசேஷமான கூலி என்று அல்லாஹ் சொன்னானே, அது அல்லாஹுடைய முலாக்காத், அல்லாஹுடைய சந்திப்பு, அல்லாஹுவை பார்க்கும் பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அடைகிற மகிழ்ச்சிக்கு ஈடு இணை இல்லை. என்னை பெற்ற தாயை நான் பார்ப்பதற்கு எவ்வளவு மகிழ்ச்சி அடைவதோ, நீண்ட காலமாக பார்க்க வேண்டும் என்று பிரிந்திருக்கிற தாயை பார்ப்பதற்கு ஒருவன் மகிழ்ச்சி அடைவான, அதை தாண்டிய மகிழ்ச்சி என்னை பெற்றவன் அல்ல, என்னை படைத்தவனை பார்க்க போகிறேன். சுப்ஹானல்லாஹ். இந்த லிகாஇ ரப்பி, அல்லாஹ் அந்த நசீபை நாம் அனைவர்களுக்கும் தர வேண்டும். அதனால தான் கண்மணி நாயகம் சொன்னாங்க, ஃபர்ஹத்தானி லிஸாயிமி, நோன்பாளிக்கு இரண்டு வகையான மகிழ்ச்சி, ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. அந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரதா, புனிதமிக்க ரமதான் வந்துவிட்ட காரணத்தால் பள்ளிவாசலை அலங்காரம் செய்தார். ஜொலித்தது பள்ளிவாசல், இனாரா என்று சொல்றாங்க, முனவ்வர், பிரகாசமாக இருந்தது பள்ளிவாசல். அதே போன்று பள்ளிவாசல் தஸ்ஹர், அப்படியே ஜொலித்துக் கொண்டிருந்தது. தஸ்ஹருல் மசாஜித் வ இனாராத்தில் மசாஜித் என்று வரலாற்றில் எழுதுறாங்க. பள்ளிவாசல்கள் எல்லாம் இளங்கிக் கொண்டிருந்தது, மிக பிரகாசமாக இருந்தது. எதன் மூலமா? அலங்காரப்படுத்துவதன் மூலமாகவா? பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிப்பதன் மூலமாகவா? பள்ளிவாசல்ல நிறைய வசதிகளை செய்து கொடுப்பதன் மூலமாக பள்ளிவாசலை இளங்க செய்தார்களா? அதுவும் இருக்கிறது, அதை மறுத்திட முடியாது. அதை தாண்டி பள்ளிவாசலை பிரகாசமாக வைத்தார்கள். குர்ஆன் ஓதுவதன் மூலமாக மக்கள்கிட்ட ஆர்வம் கொடுத்தாங்க. குர்ஆனை ஓதுங்க, ஏன்னா குர்ஆனிய மாதம் ஷஹ்ரு ரமதான், அது ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனிய மாதம். குர்ஆனை ஓதுங்கள், பள்ளிவாசல் நிறைந்திருக்கட்டும், குர்ஆனுடைய சப்தங்கள் கேட்கட்டும், குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்கள் பள்ளிவாசலிலே இருக்கட்டும். பள்ளிவாசல்ல அதிக நேரம் இருக்க வேண்டும். இதன் மூலமாக பள்ளிவாசலை அவர்கள் ஜொலிக்க செய்தார்கள். திலாவத்துல் குர்ஆன், ஸலாத்து தராவீஹ் ஜமாத்தோடு, பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு தராவீஹ் தொழுகையை அந்த வகையான ஏற்பாடை செய்தது உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரதா. அதன் மூலமாக கண்ணியப்படுத்தினார்கள், அலங்கரித்தார்கள். அப்படியான அலங்காரத்தை பள்ளிவாசலிலே செய்ய வேண்டும், மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லவர்களாக செய்ய வேண்டும். எனவே இது முதல்ல நம்ம புனிதமிக்க ரமதானை எதிர்நோக்கிற பொழுது கடைபிடிக்க வேண்டிய அம்சமாக இருக்கு. இரண்டாவதாக, புனிதமிக்க ரமதான் நம்முடைய கல்வுகளெல்லாம் இருண்டு போயிருக்கிறது, வெளிச்சம் இல்லாத பாவங்கள் நிறைந்த கல்வாக இருக்கிறது. நம்முடைய கல்வுகளில் 11 மாதங்கள் எதையெல்லாமோ பேசியிருக்கிறோம், திட்டி இருக்கிறோம், புறம் பேசியிருக்கிறோம், கோல் சொல்லி இருக்கிறோம், பொய் சொல்லி இருக்கிறோம், அதே போன்று நிஃபாக் முனாஃபிக்தனமாக நடந்திருக்கிறோம், ஹலால் ஹராம் என்பதில் பெருசா கவனம் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி பாவங்களை செய்து செய்து நம்முடைய கல்வுகள் எல்லாம் துல்மத்துன் மம்லூஆ, நம்முடைய கல்வு இருளால் நிறைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத அத்னபல் அப்து, ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது நுக்தத்தன் சௌதா ஃபி கல்பிஹி என்று சொன்னார். அவனுடைய இதயத்தில் ஒரு கரும்புள்ளி குத்தப்படுது. கல்வு வெள்ளவெளேன்னு இருந்த கல்வு பாவம் செய்கிற பொழுது, ஒரு பாவத்தை செய்கிற பொழுது நுக்தத்தன் சௌதா ஃபி கல்பிஹி, அவனுடைய இதயத்தில் ஒரு நுக்தா, ஒரு கரும்புள்ளி குத்தப்படுகிறது. பாவம் செய்ய 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 அந்த கரும்புள்ளி
முழுவதுமாக நிறைந்து அந்த கல்வி அப்படியே இருட்டாக, இருளாக, கருமையாக மாறிவிடு. கல்லா பல் ரான், அல்லாஹ் தனது திருமறையில சொல்கிறான். கல்லா பல் ரான், அந்த இதயம் எப்படி ஆகிவிட்டது என்றால் அது ராணாக மாறிவிட்டது, அது துருள் பிடித்து போய்விட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சிலருடைய கல்பு துருள் பிடித்து விட்டது பாவத்தின் காரணமாக. அவர் செய்த எத்தனையோ பாவங்கள், கோள் சொன்னார், புறம் பேசினார், அடுத்தவரை திட்டினார், அடுத்தவருடைய பொருளாதாரத்தை சுருட்டினார், இப்படி நிஃபாக்குத்தனமாக நடந்து கொண்டால், பிறரை கேவலப்படுத்தினார் என்று இப்படி பாவங்களின் மூலமாக கல்பு இருண்டு போயிருக்கிறது. அப்படி இருண்டு போயிருக்கிற இதயம் படைத்தவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு புனிதமிக்க ரமதான். பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். இருண்டு போயிருக்கிற 11 மாதங்கள் நாங்கள் அறியாமலோ, அறிந்தோ, தெரிந்தோ, தெரியாமலோ, விளையாட்டாகவோ அல்லது வினையாகவோ பாவங்களை செய்து எங்களுடைய இதயங்களை கருமையாக்கி விட்டோம். அல்லாஹ் அதற்கு வாய்ப்பை கொடுக்கிறான். புனிதமிக்க ரமதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அஸ்ஸியாமு ஜுன்னah, இந்த நோன்பு இருக்கிறதே அது பாவத்தை விட்டும் தடுக்கிற ஒரு கேடயமாக இருக்கிறது. இதக்கான யௌமு ஸௌமி அஹதிக்கும் ஃபலா யர்ஃபஸ் வலா யஸ்ஹப். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவர் உங்கள யாராவது நோன்பு நோற்று விட்டால் ஃபலா யர்ஃபஸ், கெட்ட வார்த்தை பேசாதீங்க. நோன்பு நமக்கு பக்குவத்தை படுத்துகிறது, பக்குவத்தை கொடுக்கிறது. ஃபலா யர்ஃபஸ், கெட்ட வார்த்தை பேசாதீங்க. வலா யஸ்ஹப், கூச்சலிட்டு சப்தமிட்டு சண்டை போடாதீர்கள். புனிதமிக்க ரமதான். ஏதோ பேசிட்டோம், ஏதோ செஞ்சிட்டோம், ரமதான் அல்லாத காலத்தில் ரமதான்ல பக்குவம் பெறுங்கள். ஃபலா யஸ்ஹப், கூச்சலிட்டு பேசாதீங்க, சண்டை போடாதீங்க. ஒரு கால் சாபகு அவ் சாத்தமகு அவ் காத்தலகு, உங்கள்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாலோ அல்லது உங்களை திட்டினாலோ, திட்டுறாரு ஒருவர், திட்டினாலோ அல்லது சண்டைக்கு வந்தாலோ சொல்லுங்கள், இன்னி சாயிமுன், நான் நோன்பாளியா இருக்கிறேன் என்று வெளிப்படுத்துங்க. நம்ம இபாதத்து செய்யறத சொல்லக்கூடாது. நான் தொழுதேன், தஹஜ்ஜுத் தொழுதேன், நான் இபாதத்து நிறைய செய்யற சொல்லி காட்டக்கூடாது. இபாதத்தை சொல்லி காட்டக்கூடாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்க நோன்பாளியாக இருக்கிற பொழுது ஒருவன் திட்டினால் நான் நோன்பாளி என்று சொல்லி காட்டுங்கள். ஏன் அப்படி சொல்லி காட்டணும்? நீ திட்டுகிறாய், நான் அமைதியா போறேன், என்னை கோழை என்று எண்ணி விடாதே. ஒன்னு மாதிரி எனக்கும் பேச தெரியும், ஆனால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நோன்பு நோற்றிருக்கிறேன், அதனால் அடக்கி கொண்டேன் என்று அவனுக்கு தெளிவுபடுத்துங்கள். இன்னி ஸாயிமுன், நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள். சொல்லுகிற பொழுது அவனுக்கு ஒரு உணர்வு வரும், அவனுக்கும் கல்விலே ஒரு மாற்றம் வரும். நோன்பாளி, நான் பேசிட்டேன், என்னை மாற்றிக்கொள்கிறேன் என்கிற ஒரு வகையான மாற்றம் அவனுக்கு ஏற்படும். அதனால் சொல்லி காட்டுங்கள். இன்னி ஸாயிமுன், உங்களை தடுத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே போன்று சொல்லி காட்டுறாங்க. நோன்புன்னா சாதாரண விஷயமா? நோன்பு வச்சுட்டு எத்தனை கூச்சல் போடுகிறோம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக வேண்டி எவ்வளவு வகையான பிரச்சனைகளை, சண்டை என்று, ஒரு ரமதானுடைய மாதம் என்று பார்க்காமல் சண்டை பிடிக்கிறதை பார்க்கும். ரமதான்ல தான் சண்டைகள் அதிகமாக வருகிறது, ரமதான்ல தான் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க பேசக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாது, சண்டை பிடிக்க வந்தா உங்களை நீங்க நோன்பாளின்னு சொல்லி அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள நோன்பாளியா இருந்துட்டு பொய் சொல்வதையோ அல்லது பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதையோ ஒருவன் நிறுத்தி கொள்ளாவிட்டால், நோன்பை வச்சுக்கிட்ட பொய்ய சொல்றான், நோன்பை வச்சுக்கிட்ட பொய்யான நடவடிக்கை பலாயு இவைகள்ல ஈடுபடுகிறான் என்று சொன்னால், ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. ஃபீ அய்யதா தஆமஹு வ ஷரபஹு, நீ நோன்பு நீ சாப்பிடாம குடிக்காம தடுத்து கொண்டது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. உன்னுடைய நோன்பு அல்லாஹ், அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நோன்பு இருப்பது என்பது பட்டினியா கிடக்க, அவ்வளவுதான். அதனால அல்லாஹ்வுக்கு என்ன இருக்க போகிற? நீ பட்டினியா இருந்துட்டு அல்லாஹ்வுடைய கசானா, உணவு கசானா கூடி விட போகிறதா? அல்லாஹ்வுக்கு ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்படின்னு நம்முடைய நோன்பை அல்லாஹ் புறக்கணிக்கிறான். நவுதுபில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே அருமையானவர்களே,
இருண்டு போன கல்புக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ரமதான் மாதத்தை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். அடுத்து ரமதான் மாதத்தை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம்? மூன்றாவதாக இபாதத் விஷயத்தில் ஆர்வம் எடுத்துக்கொள்ளுதல். இபாதத் எப்பவும் நம்ம இபாதத்தில் ஆர்வம் எடுக்கணும். குறிப்பாக ரமதான்ல அமல் சாலிஹ், என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கிறதோ சிறிய சுண்ணத்தை கூட விட்டு விடாதீர். காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிறிய அமலுக்கு இரட்டிப்பான கூலி அல்லாஹ் தருகலாம். சுப்ஹானல்லாஹ். நம்ம செய்கிற சிறிய அமலுக்கு அல்லாஹ் இரட்டிப்பான கூலியை தருகிறான். சின்ன அமலை கூட விட்டு விடாதீர்கள். சின்ன அமலாக இருந்தாலும் செய்யுங்கள். மட்டுமல்ல, ரமதானுடைய நோன்பு, கடந்த ரமதான்ல நோன்பு நோற்ற நாம் வரக்கூடிய ரமதான்ல நோன்பு நோக்கிற பொழுது முகஃபிராத்து துனூப், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முகஃபிராத்துன் மா பைனஹுன்ன என்று சொன்னார். இரண்டுக்கு மத்தியில இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் செய்த சிறு பாவங்கள் பெரும் பாவத்தை செய்யாத வரைக்கும் உங்களுடைய சிறு பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கருணை காட்டுகிறான் பாருங்க. கடந்த ஆண்டு ரமதான் துவக்கம், இந்த ஆண்டு ரமதானுடைய துவக்கம் வருகிற பொழுது நம்ம நோன்பு பிடித்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக செய்து வந்து மனுஷங்கிற அடிப்படையில் சின்ன சின்ன தவறு செஞ்சிருப்போம். அல்லாஹ் அந்த ஓராண்டு காலத்தில் நம்மகிட்ட நிகழ்ந்த தவறுகளை மன்னித்து விடுகிறான். கஃபிராத். சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே ரமதானுடைய மாதம், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒரு மனிதன் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று, நோன்பு நோற்பதுக்கு தனி சிறப்பை கொடுக்கிறான், நோன்பு நோற்று ஈமானன் வஹ்திஸாபன், கூலி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு ஈமானோடு நோன்பு நோக்கிறார் என்று சொன்னால் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய சிறுபாவங்கள், முன் சென்ற சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அதே மாதிரி தராவீஹ் தொழுகையில் யார் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் ஈமானோடு கூலி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு தொழுகிற பொழுது குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, நோன்பு வைப்பதாலும் சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதே போன்று நாம் இரவு தொழுகையில் ஈடுபடுகிற பொழுதும் நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு கால் சிறுபாவங்கள் இல்லாட்டா நன்மை அல்லாஹ் இரட்டிப்பான நன்மையும் கொடுக்கிறான். எவ்வளோ ஒரு கருணை காட்டுகிறான் பாரு. அதே போன்று சிறிய அமல்களை விட்டுவிட, சலாத்து துஹா, வளமையாக நம்ம தொழுகிற சலாத்து துஹா மற்ற நாளை விட ரமதான் மாதத்தில் நமக்கு தனி சிறப்பு இருக்கு. ஜமாத்தோடு தொழுதல், ஒவ்வொரு வக்தையும் அதிலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுதல், சுன்னத்தான தொழுகையை விட்டு விடக்கூடாது. திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை அதிகம் ஓதணும். பல கத்தும்புகள் முடிக்கிற ஒரு ஏற்பாடையும் நேரத்தையும் அதற்கானது. நீங்க இந்த வீண் பலாய் முசீபத்திலாம் இல்லைன்னா குர்ஆன் நிறைய ஓதலாம். நம்ம இந்த வீண் பேச்சையில ஈடுபடுறதுனால தான் நிறைய அமல்கள் செய்ய முடியல. நீங்க ஆகிரத்துடைய அமல்ல கவனம் எடுங்க. ரமதானுடைய காலத்துல துனியாவுடைய அமலை ஓரமா ஒதுக்கி வச்சுக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் எஞ்சி இருக்கிற காலத்துக்குள்ள இந்த என்னென்ன துனியாவுடைய வேலைகள் இருக்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. ரமதான் ஆரம்பிச்சிட்டோம்னா துனியாவுடைய வேலை இல்லை, அப்படியே நிறுத்திட வேண்டியதான். ஆகிரத்துக்குடைய ஒரு அமலை செய்வதற்கு முந்திக் கொள்ள வேண்டும். ஒரு மாசம்தான், 365 நாளில் 30 நாள் மட்டும்தான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான். 29 30 தான். அந்த 29 30 நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. 365 நாள் வேலை வேலை வேலை, துனியாவுடைய துனியா துனியா துனியா. மூத்தா போய் கபர்ல அடக்கின பிறகு அங்க துனியாவை பற்றி கேட்கப்படாது, நீ என்ன அமல் செய்திருக்கிறாய் என்பதை கேட்கப்படும். அதனால அந்த வாய்ப்பை நழுக விட்டு விடக்கூடாது. புனிதமிக்க ரமதானுக்கு முன்னாடியே இப்ப வாய்ப்பு இருக்கிறது. இந்த எஞ்சிய நாட்களில் துனியாவுடைய எல்லா வேலையும் முடித்து வை. அப்படித்தான் இருக்கட்டும், மிச்ச வேலை இருக்கட்டும், ஹயாத் பாக்க இருந்தா ரமதானுக்கு பிறகு அதை தொடருவோம். ரமதானில் துனியாவுடைய வேலை ஸ்டாப், எதுவுமே செய்யக்கூடாது. எல்லாம் ஆகுது. ரொம்ப அவசரமான விஷயங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு, அது உங்களை சார்ந்த, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள. இப்படித்தான் நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டி இருக்கிறார். சலஃபு சாலிஹீன்கள் இப்படித்தான் நடந்திருக்கிறார். ரமதான் வந்து விட்டால் எல்லாத்தையும் நிறுத்திடுவாங்க. அமலில் ஆர்வம், ஃபல்யத்தனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், உங்களில் போட்டி போடக்கூடியவர்கள் போட்டி போடுங்க. எத்தனை கத்துமு முடிச்சிருக்கிறோம் போன வருடம்?
5 ஹத்தும் முடிச்சிருக்கோம், 5 தடவை குர்ஆனை முடிச்சிருக்கிறோம். இந்த தடவை கொஞ்சம் கூடுதலாக முடிப்போமே, அடுத்த வருஷம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலையே. இந்த வருஷம் அல்லாஹ் எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான், அடுத்த வருஷம் ஹயாத்தா இருப்பானா எனக்கு தெரியாது. என்னுடைய நண்பர்களை இழந்து விட்டேன், என் சொந்த பந்தங்களை இழந்திருக்கிறேன், என்னுடைய நெருங்கிய உறவுகளை இழந்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி முண்டி அடித்து அமல்களில் கவனமும் ஆர்வமும் போட்டியும் போட்டு நாம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். அதிகம் திக்ருகளில் ஈடுபடுதல். அல்லாஹ் நேசிக்கிறான், நெருக்கமாகிறான். திக்ரின் மூலமாக அல்லாஹுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும், என்ன நினைங்க நான் உங்களை நினைக்கிறேன்னா அல்லாஹ் மறந்திருக்கிறான்னு அர்த்தம் அல்ல. நீங்க அல்லாஹ்வை நினைக்கிற பொழுது அல்லாஹ் நம்ம மீது அருள் கொடைகளை ரஹ்மத்துகளை வழங்கி கொண்டே இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் எனக்கும் அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. அதற்கான ஒரு மாதமாக ரமதானுடைய மாதத்தை நாம் ஆக்கி கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, இப்படி எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நேரம் குறைவாக இருக்கிறதுனால் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும் போது இன்னும் எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்கிறதையும் நாம் நிறைய விஷயங்களை பார்ப்போம். எனவே புனிதமிக்க ரமதான் இன்னும் சில தினங்களில் வர இருக்கிறது. அந்த ரமதானை நல்ல முறையில் இபாதத்தின் மூலமாக கண்ணியப்படுத்தக்கூடிய வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நம்மை சேர்த்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வலதிக்ருல்லாஹி அக்பர். அல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பான சகோதரர்களே, புனிதமிக்க ரமதானில் எதிர்கொள்ள வேண்டிய அமல்களில் இன்னொரு பிரதான ஒரு அமல் இருக்கிறது, சதகாத், தர்மங்கள். அதிகம் தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு பண்பை ஏற்படுத்திக்கொள்ளும். ஜக்காத்தை சொல்லல, ஜக்காத்து வசதி படைத்தவர்களுக்கு, நிசாபை அடைந்தவர்களுக்கு, அதை சொல்லவில்லை. சதக்காத்து எல்லாருமே கொடுக்கணும். சதக்காத்து கொடுக்கக்கூடிய, தர்மங்கள் செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்கள் என்று பார்த்தால் அதிகமானவர்கள் தகுதி உள்ளவர்களா. உங்கள்கிட்ட குறைவா நீங்க தேவை உடையவர்களாக இருந்தாலும் சதக்கா செய்யுங்க. அதுவும் குறிப்பாக ரமதான் காலத்து அஜ்வதுன்னாஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ரமதான்ல எப்படி கொடுப்பாங்களா, மிர்ரீஹில் முர்சலா என்று சொன்னார். சொலண்டு அடிக்கக்கூடிய சூறாவளி காற்று எப்படி வேகமாக அடிக்குமோ அதுபோன்று பொருளாதாரத்தை, தர்மத்தை வாரி வாரி கொடுப்பார். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலகட்டத்தில் தர்மங்கள் செய்வதில் அவ்வளவு ஆர்வம் எடுத்துக்கொள்வார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்லவர்களை பற்றி சொல்லிக்கிட்டே வரோம். அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வை நேசிக்கிற காரணத்தால் யுத்ஈமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நேசிக்கிற காரணத்தால் அவர்கள் உணவளிப்பார்கள். யாருக்கெல்லாம்? மிஸ்கீன்களுக்கு, அனாதைகளுக்கு, அசீரன் சிறை கைதிகளுக்கு உணவளிப்பார்கள். எதற்கு உணவளிக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ். அவங்க உணவு அளிக்கும் போது சொல்லுவாங்களாம், நாங்க உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு எதற்கு தருகிறோம் தெரியுமா? அல்லது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறோம் எதற்கு தெரியுமா? லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி. உங்களிடத்திலிருந்து ஜஸாவையோ ஷுக்குரையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. உங்களிடத்திலிருந்து நாங்கள் கொடுத்ததற்கு கூலியவோ அல்லது நன்றியவோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏன் தெரியுமா? இன்னா நகாஃபு மிர் ரப்பினா யௌமன் கான அபூசன் கம்தரீரா. எங்களுக்கு ஏன் அந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுடைய பயம் எங்கள் இருக்கிறது. இன்னா நகாஃபு, நாங்கள் பயப்படுகிறோம் ஒரு நாள். அந்த நாளில் அபூசு கம்தரீர், ரப்புல் ஆலமீன் எங்களை மிகவும் கடுகடுப்பான நிலையிலே அல்லது எங்களை அல்லாஹ் ஒரு வெறுப்பான நிலையிலே எங்களை பார்த்து விடக்கூடாதே அந்த நாளில். அதற்காக வேண்டி அச்சத்தில் தான் இந்த உணவுகளை கொடுக்கிறோம்.
என்கிற அச்சத்தோடு தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார். எனவே இந்த மாதிரி தர்மங்களில் அதிகம் நாம் ஈடுபட்டு கொள்ள வேண்டும். எனவே அருமையானவர்களே, அப்படி இன்னும் இதே மாதிரியான நல்லமல்களை அதிகம் நாம் செய்து புனிதமிக்க ரமதானை கண்ணியப்படுத்துவோம், நல்ல முறையில் வரவேற்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நம்மை சேர்த்தருள்வானாக. அதற்கான வாய்ப்பையும் ஹயாத்தையும் அல்லாஹ் நீளமாக்கி நிறைய இபாதத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல இபாதத்து செய்யக்கூடிய சாலிஹீன்களுடைய கூட்டத்தை நம்மை சேர்த்தருள்வானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.